குட் ஈவினிங். ஏதாவது சொன்னீங்களா? எண்ட் ஆஃப் த டே எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரே ஒரு முறை கோரஸாக குட் ஈவினிங். இது ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு ஒரு முக்கியமான கருத்து உண்டு. எந்த வெற்றி அடைந்தாலும் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து தான் வெற்றி அடையணும். சில பேர் பார்ட்டிசிபேட் பண்ணனா கூட அந்த வெற்றி சுலபமாக வராதுன்னு தன்னுடைய பிரஜைகளுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக ஒரு சின்னதாக ஒரு வேலையை செஞ்சாராம். நீங்களாக தான் பிரஜைகள்னு வச்சுக்கணும். உங்கள் பிரின்சிபல் தான் ராஜா. நான் ராஜான்னு சொல்லி விரும்பலை. ஒரு நாளைக்கு ஒரு ராத்திரியை சூஸ் பண்ணுறார். அவர் சூஸ் பண்ண ராத்திரி பார்த்தீங்கன்னா அமாவாசை. அமாவாசை அன்னைக்கு முழுசாக ஃபுல்லாக நல்லா பளிச்சுன்னு தெரியும்ல? 3 தெரியாதுல்ல? ஓகே, இருட்டாக இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாரு, நம்ம பக்கத்து நாட்டுக்கு, அது ஒரு சின்ன நாடு, அவங்களுக்கு நான் பால் சாப்பாடுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரஜைகள் ஒரு 1000 பேர் 1500 பேர் வச்சுக்கோங்க, சின்ன நாடு. எல்லாரும் நைட்டு ஒரு பெரிய ஒரு அண்டா, ஒரு 10,000 லிட்டர் கொள்கிற மாதிரி ஒரு அண்டா ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாரும் ஒரு 1 லிட்டர் பாலை ராத்திரி 12 மணிக்கு அந்த பாத்திரத்தில் விட்டுட்டு போயிடுங்க அப்படின்ட்டு தண்டோரா போட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த சொன்ன நாள் வருகிறது. நைட்டு 12 மணி. மக்கள்லாம் ஒருத்தராக போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த அண்டாவில் பாலை விடணும். இப்போ நிறைய பேர் ஒரு குட் ஈவினிங் சொன்னாத மாதிரி நிறைய அங்கே உஷாரான பிரஜைகளாக இருந்தாங்க. அவங்களாம் பாலுக்கு பதில் என்ன விட்டாங்க, நீங்கள் சைலண்ட்டாக இருந்த மாதிரி அவங்க தண்ணியை விட்டாங்க. ஸோ மறுநாளைக்கு ராஜா என்ன சொல்கிறாரு, இந்த நீங்கள் கொடுத்த பால்லாம் அடுத்த நாட்டுக்கு கொடுக்க போகிறேன், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாத்திரத்தை திறந்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை திறந்து பார்த்தா உள்ளே இருக்கிறது தண்ணி மட்டும்தான். இருட்டில் நம்ம என்ன பண்ண போகுது யாருக்கு தெரிய போகுது அப்படின்ட்டு யாருமே பாலே விடலை. அதே மாதிரி நம்ம பல நேரம் வாழ்க்கையில் என்னுடைய சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷனோ, என்னுடைய ஒரு சிறு மாறுதலோ, என்னுடைய ஒரு சிறு டீம் பில்டிங்கில் நான் இல்லாத ஒருதுனாலே என்ன பெரிய தவறு வந்துட போகிறது. இதுக்கு யூடியூப்பில் ஒரு அருமையான ஒரு வீடியோ இருக்குது. மாசே துங்குன்னு யாராவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல. அந்த காலத்தில் சைனீஸ்னுடைய ஒரு ரெவல்யூஷனரி லீடர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய ஒரு பரேடு ஒன்று நடக்குது. அவருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு பரேடு. அந்த பரேடில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃப்ளாக் மாதிரி போகுது. அந்த ஃப்ளாகில் மாசே துங்குடைய முகத்தை எல்லாரும் அணிவகுத்து நடந்து போகிற மாதிரி, அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ், இது நீங்கள் நெட்டில் போய் தேடினீங்கன்னா யூடியூப்பில் பார்க்கலாம். ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் மாசத்துக்கு மேலே ரொம்ப கோவம், ஏதோ ஒரு காரணத்தினால. அவன் என்ன பண்ணால், அவங்க அந்த இடத்துல முகத்தை கலராக மாற்றி அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நடக்கணும். இந்த வாய் சிரிக்கிற இடத்துல மட்டும் நடுவில் இருக்கிற இடம் எல்லாம் வெள்ளை ட்ரெஸ் போட்டு நடக்கணும். அப்போ தான் பல்லு வெள்ளையாக தெரியும் மேலேருந்து பார்க்கும்போது. இவன் மட்டும் என்ன பண்ணுறான், கரெக்டாக நடந்து பக்கத்தில் டக்குன்னு ட்ரெஸ்ஸை மாற்றி பிளாக்காக போட்டுக்கிறான். மேலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு வாயில் பெரிய பொக்க மாதிரி தெரியும். இந்த மொத்த பரேடினுடைய இம்பேக்ட் அந்த ஒரு சிங்கிள் ஆளால் கெடுக்கப்படுகிறது. இது நம்ம நிறைய பேருக்கு இது தெரியறதில்லை. ஒரு டம்ளர் பாலில் ஒரு துளி விஷம்னு சொல்லுவாங்க. இதற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? இங்கே நீங்கள் எதற்காக இருக்கிறீங்க? ஆக்சுவலாக வரும்போது பார்த்தேன், இந்த எங்கேப்பா அந்த ஸ்க்ரீனை காணும், அப்பப்போ தட்டினே இருக்காங்க. அதில் ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அதை உங்களுக்கு காட்டுறதுக்காக. டைம் ஆக்சுவலாக 3:30 தப்பாக போட்டிருக்காங்க. 4:30 தான் போட்டுக்கணும், 3:30 போட்டாங்க. பரவாயில்ல விடுங்க. வந்தவொடனே நான் பிரின்சிபல் சாரை கேட்டேன், நான் எவ்வளோ நேரம் பேசலாம் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் பாட்டு பேசிட்டே இருங்க, அவங்களாம் 4:30 போயிடுவாங்க அப்படின்னு. அதனால தான் வந்தவொடனே முதல்ல எல்லா கதையும் பூட்ட சொன்னேங்க, எல்லாம் எஸ்கேப் ஆகிட்டீங்கன்னா கஷ்டம்னு சொல்லிட்டு. ஒன்றே ரெசிடென்ஷியல், அதனால் எங்கே போய் அவங்கள எல்லாரையும் பிடிக்கணும்னு தெரியும், கவலைப்படாதீங்க, அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜோக்கில் ஆக்சுவலாக சிரிக்க மாட்டிங்களா? இல்லை ஜோக்குன்னு புரியலையா? இல்லை சிரிக்கிறதுக்கு உங்கள் வாத்தியார்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? எதனால் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு ரீசெண்டாக ஒரு மெடிக்கல் டேட்டா ஒன்று நான் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு பிறந்த குழந்தை 1-1.5 வயசு வரைக்கும் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 150லேருந்து 160 முறை சிரிக்குமா. ஒரு பிறந்த குழந்தை ஒரு 1-1.5 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா
150லேருந்து 160 முறை சிரிக்குமா. இதே ஒரு வளர்ந்த மனிதன் ஒரு 20-25 வயசுக்கு மேலே ஒருத்தனுடைய வாழ்க்கையை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 4-5 தான் மனசு விட்டு சிரிச்சா பெரிய விஷயம். அதனால தான் தமிழில் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். நீங்கள் இருக்கிறதே நேச்சுரோபதி காலேஜ் இல்லையா? எல்லாமே நேச்சரோட க்ளோஸாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நேச்சரோட க்ளோஸாக இருக்க வேண்டிய சில விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா? இதன் மூலமாக உங்களுக்கு என்ன நஷ்டம், இதன் மூலமாக உலகத்திற்கு என்ன நஷ்டம், இதை எப்படி மாற்றி அமைக்க முடியுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்கிற நம்பரை மைண்டில் வச்சுக்கோங்க. 1:99 1 போட்டு 99 மைண்டில் வச்சுக்கோங்க. நான் நிறைய பேர் பேப்பர் பேனா இல்லைன்னா எழுத சொல்லியிருக்கேன். 1:99 இதற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சயின்டிஃபிக் டேட்டா ஒன்று சொல்லுது. உலகத்தில் பிறந்த மனிதர்களில் 99% மக்கள் தங்களுடைய திறமைகளில் 1% பங்கை கூட உபயோகிக்காமலே இறந்து போகிறார்கள். இதை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக புரியணும்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உடனே என்கிட்ட வந்து ப்ரூஃப் கேட்காதீங்க. உங்களுடைய பேரில் ஒரு 100 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. சார் சொல்லவே இல்லையே, 100 கோடி ரூபாய் உங்கள் பேரில் சொத்து இருக்குது. ஆனால் உங்களுக்கு இந்த 100 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது. தினசரி நீங்கள் வீடு வீடாக கையேந்தி சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்து சிரிக்கணுமா அழணுமா? உங்களை பார்த்து சிரிக்கணுமா அழணுமா? பதில் சொல்ல மாட்டீங்களா? அழுகையாகவும் இருக்கும், சிரிப்பாகவும் இருக்கும். ஆக்சுவலாக எவ்வளோ பெரிய பணக்காரன், ஆனால் அது தெரியாமல் கையேந்தி தினசரி பவதி பிக்ஷாம் தேகின்னு சொல்லி வாங்கி நம்ம சாப்பிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம உலகத்தில் 99% மக்கள் இந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த 100 கோடின்னு சொன்னது உங்களுக்கு புரிவதற்காக ஒரு எக்ஸாம்பிள். இதை புரியறதுக்கு இன்னொரு விஷயத்தில் நான் சொல்கிறேன். பில் கேட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அநேகமாக அவர் தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. பில் கேட்ஸ் மைக்ரோசாஃப்டுடைய கோஃபவுண்டர். அவருடைய வாழ்க்கையில் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட $80 பில்லியன் சம்பாதிச்சுட்டு, $1 பில்லியன் இன்னைக்கு இந்திய கரன்சி மதிப்பில் எடுத்தீங்கன்னா 8500 கோடி ரூபாய். அதை 80ஆல் பெருக்கி பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் கோடி வரும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு இருக்கும்போது எனக்கு இனிமேல் சம்பாதிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் தன்னுடைய பிஸ்னஸ்லேருந்து ஆக்டிவாக ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு ஸ்டீவ் பாமர்கிட்ட கொடுத்துட்டு அடுத்தது அவங்க சந்தையில் ஓட்டட்டுன்னு விட்டுறாரு. ஒரு 10-15 வருடங்கள் கழித்து அவருடைய மென்டர் ஒருத்தர் வர்றார். அவர் வந்து சொல்கிறார், பில்கேட்ஸை நீ திரும்பி வியாபாரத்தில் வந்து வியாபாரத்தை ஆரம்பிக்கணும். அது பில்கேட்ஸ் சொல்ல, நான் வந்து என்ன பண்ண போகிறேன், நீ வருவதற்கு ஒரு காரணம் இருக்குது. உனக்கு $2 ட்ரில்லியன் சம்பாதிக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட திறமை இருக்குது. $1 ட்ரில்லியன் 1000 பில்லியன் டாலர். பில்கேட்ஸ் ரிட்டையர் ஆகும்போது அவர்கிட்ட இருந்த சொத்து பார்த்தீங்கன்னா 80லேருந்து 1000 பில்லியன் டாலர்னால இன்னொரு $920 பில்லியன் கணக்கு. அதில் $2 ட்ரில்லியன். $1 பில்லியன் 8500 கோடி இன்ட்டு 1000 இன்ட்டு 2 எவ்வளோ ஜீரோன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இந்த அளவுக்கு உனக்கு சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்குன்னு திரும்பி வரணுன்றார். அப்போ பில்கேட்ஸ் அவர்கிட்ட சொல்கிறாரு, நான் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறேன், எனக்கு பணம் தேவையில்லை, எனக்கு தேவையான அளவு பணம் இருக்கிறது. நான் பணத்தை தூக்கி போட்டால் கூட, மாப்பிள்ளைன்னு ஒரு படத்தில் இதை வச்சு விவேக்கோட ஒரு காமெடி ஷோ கூட இருக்கும். அவர் 1000 நோட்டை கீழே போட்டால் கூட குனிஞ்சு பொறுக்க மாட்டார். ஆனால் பொறுக்கிற நேரத்தில் 2000 ரூபாய் சம்பாதிச்சிடுவார். பார்த்துருப்பீங்க, அது பில்கேட்ஸை வச்சு எழுதின ஜோக்கு. அவர் இப்போ சொல்கிறாரு, நீ பணம் சம்பாதிக்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, ஆனால் உன்னுடைய முழு திறமைகளை வைத்து இந்த பணத்தை நோக்கி நீ செல்லும் பொழுது உலகில் பல நல்ல மாறுதல்களை உன்னால் கொண்டு வர முடியும். புது ப்ராடக்ட்ஸ், புது சர்வீசஸ், புது மெடிக்கல் சொல்யூஷன்ஸ், உலகத்திற்கு தேவையான பல கிரீன் சொல்யூஷன்ஸ். இது இல்லாமல் பல பணக்காரர்களையும் பல புத்திசாலிகளையும் பல சயின்டிஸ்டையும் உன்னால், பல நிர்வாக திறமை உள்ளவர்களையும் உன்னால் உருவாக்க முடியும். இதற்காக நீ திரும்பி வரணும். அப்போ அவர் திரும்பி வராரு. இன்றைக்கி அவருடைய, நீங்கள் இந்த ஃபோர்ப்ஸ் இந்த மாதிரி மேக்சின்லாம் படிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவருடைய இப்போ சொத்தினுடைய மதிப்பு 160-170 பில்லியன் தாண்டிடுச்சு. இது எதற்காக உங்கள்கிட்ட சொல்கிறேன் சார், என்னுடைய தினசரி அன்றாட செலவுகளையே நான் எங்கள் அப்பாட்டையும் அம்மாட்டையும் தான் எதிர்பார்த்துட்ருக்கேன். என்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்?
இதே மாதிரி இருந்தவர்கள் தான் வாழ்க்கையில் அந்த காலத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பணக்காரனும் ஒரு காலத்தில் இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்தவங்க தான். பில்கேட்ஸ் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ட்ராப் அவுட். வாழ்க்கையில் பெரிய பெரிய வெற்றிகளை சந்தித்தவர்கள் பல பேர் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டே இல்லாமல் இருந்தவங்க. எதனால் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரிய சக்தியை அறியாமலே நீங்கள் இன்ன வரைக்கும் இருந்துட்டு இருக்கீங்க. அநேகமாக ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிறாங்க எல்லாரும். இதை கண்டுபிடிச்சு உங்களுக்கு அந்த ஒரு அதிசயமான விஷயத்தை புரிய வைத்து அதை செயலாக மாற்றுவது எப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்து இது ஹார்ட்ஃபுல்னஸாக இருக்கட்டும், எந்த பாஷையில் சொன்னாலும் இதன் மூலமாக இன்னைக்கு உலகத்தில் முக்கியமாக இந்த ஜெனரேஷனில் குழந்தைகள் யங்ஸ்டர்ஸ் எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு கேள்வி, WIFM, வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ. நீங்கள் சொல்கிறத கேட்கறதுனால எனக்கு என்ன பலன்? இதுதான் இன்னைக்கு உலகத்தில் எல்லாருடைய மைண்ட்லேயும் ஓடக்கூடிய ஒரு கேள்வி. அது பொருளாதார ரீதியான விஷயமாக இருக்கலாம், அனுபவ ரீதியான விஷயமாக இருக்கலாம், அறிவு சார்ந்த விஷயமாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நான் இங்கே உட்காந்தா எனக்கு என்ன கிடைக்கும், இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இன்னைக்கு இன்று வரை உங்களுக்கு உங்களை பற்றி தெரியாத பல ரகசிய விஷயங்களை புரிய வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு. 17 ஆகஸ்ட் 2024 லைஃப்பில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு இதனோட அருமை உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, 1, 2, 3, 4, 5, 10 வருஷம் கழிச்சு இந்த தேதியை நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது அன்னைக்கு ஒரு ஆள் வந்து சொல்லிட்டு போகணும். இந்த மாதிரி பல இடங்களில் நான் சொல்லும்போது அன்னைக்கு அதனுடைய உண்மையான அதனோட வெயிட் அவங்களுக்கு புரியாது. ஏன்னா மனிதனுடைய நார்மல் திங்கிங் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எது என்னுடைய அறிவுக்கு எட்டவில்லையோ அது என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது. வாட் த மைண்ட் பிரெயின் டஸ் நாட் நோ த மைண்ட் கேனாட் கன்சீவ்னு சொல்லுவாங்க. எனது மூளைக்கு எது எடுபடவில்லையோ அது எனது மனதிற்கு புரிவதில்லை. இது புரியறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. 1700களில் முதலாக ஐரோப்பா நாடுகளிலிருந்து பல கண்டங்களை நோக்கி கப்பல்கள் செல்கின்றன. வேர்ல்டை கான்கர் பண்ணுறதுக்காக போகிறாங்க, கொலம்பஸ் மாதிரி ஆளுங்களாம். அப்படி போகும்போது அவங்க ஒரு பெரிய ஐலண்டில் போய் இறங்குறாங்க. அந்த ஐலண்டில் மாபெரும் வீரர்கள் இருக்காங்க. அவங்கள மாதிரி வீரர்களை உலகத்திலே பார்க்க முடியாது. அவங்கள இது வரைக்கும் ஜெயிச்சதா யாருமே கிடையாதுன்ற அளவுக்கு திறமை வாய்ந்த வீரர்கள். ஆனால் அவங்க இருக்கிறது ஒரு ஐலண்டில், 4 புறமும் தண்ணீர் சுற்றிய ஒரு இடம். அந்த ஐலண்டு அவங்க வெளியில் போனதில்லை, அந்த ஐலண்டுக்கு இதுவரை யாரும் வந்ததும் இல்லை. அந்த ஐலண்டுக்கு இந்த வெளிநாட்டிலிருந்து செல்லக்கூடிய அந்த மாலுமிகள் அவங்க கப்பலில் போகிறாங்க. கப்பலில் ஒரு 7 கப்பல் போகுது. 7 கப்பல் முழுமையாக போர் வீரர்கள் இருக்காங்க. அந்த ஐலண்டில் இறங்கி அந்த ஐலண்டை பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த ஐலண்டில் அவங்க இறங்கும் பொழுது, இறங்கும் வரை அவங்கள இந்த ஐலண்டில் இருந்த வீரர்கள் பார்க்க முடியல. ஏன்றத சயின்ஸ் சொல்லுது. இவங்க வாழ்க்கையில் இவங்க படகுன்ற விஷயத்தை பார்த்ததே கிடையாது. அவங்க இருக்கிறது ஒரு ஐலண்டில் இருக்காங்க. அவங்க லைஃப்பில் அந்த தண்ணியை விட்டு வெளியில் போனதில்லை. அவங்க எங்கேயும் யாரும் வெளியிலேருந்து உள்ளே வந்து பார்த்ததில்லை. அவங்களுக்கு படகுன்ற கான்செப்டே தெரியாது. அதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, இந்த படகுல இந்த மாலுமிகள் போர் வீரர்கள் இறங்கும் பொழுது அவங்க மனிதர்களை பார்த்துருக்காங்க. அதனால் இவங்க படகு விட்டு இறங்கினோன்னு இவங்களுக்கு அவங்க மனிதர்கள்ன்றது தெரியறது, நம்மளுடைய இடத்த பிடிக்க வந்திருக்காங்கன்னு தெரியறது. அவங்களோட சண்டை போடுறதுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே இறங்குற வரைக்கும் அவங்க தெரியல. இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த படகு கண்ணுக்கு தெரியுது. எப்படி சார் முடியும்? இங்கே தான் ஆங்கிலத்தில் சயின்ஸில் ஒரு ஃபைண்டிங், வாட் த பிரெயின் டசன்ட் நோ த மைண்ட் கேனாட் கன்சீவ். இது நாள் வரை உங்களுடைய வாழ்க்கையில் இது மாதிரி பல சயின்டிஃபிக் எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு உடலை விட்டு செல்லக்கூடிய உயிர்கள் உடல் இல்லாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது நார்மலாக நம்ம கண்ணில் படாது, இங்கே கூட இருக்கலாம். உங்களுக்கு இது வரைக்கும் அந்த பார்த்த அனுபவம் இல்லாததுனால அது உங்கள் கண்ணுக்கு இது தெரியாது. இதே மாதிரி தான் கடவுள்ன்ற ஒரு விஷயம். அதை உணர்பவர்களுக்கு இதே தளவில் தெரியும். உணாதவங்களுக்கு அது வெறும் ஒரு கல், இல்லை வெறும் ஒரு டைம் பாஸ் டாபிக். இதை எதற்காக சொல்றேன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய பல திறமைகள் உங்களுடைய அறிவுக்கு இதுவரை எட்டாதனால் உங்களுடைய மனதிற்கு அது புலப்படவில்லை. இதுதான் அந்த 1:99. 99% உங்களுடைய திறமைகள் உலகத்திற்கு தெரியாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் அது உங்களுக்கே தெரியுது. இது தெரியும் பொழுது உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதை அச்சீவ் பண்ண முடியும்னு உங்களுக்கு மனசில் தோணுதோ அதை நீங்கள் எழுதுங்க.
எதவானா எழுது, அதை நேரடியாக இன்ட்டு 100 இல்லை இன்ட்டு 1000 போடுங்க, அதை உங்களால் ஈஸியாக சாதிக்க முடியும். ஆனால் இன்னைக்கு உங்களால் அது புரியாது. ஆனால் இது புரிய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய சிந்தனைகளின் மேல் மாறி அமைக்கும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்ன ஒரு ஃபேமஸ் கொட்டேஷன், தி பிக்கெஸ்ட் கிஃப்ட் தட் யூ கேன் கிவ் டு a human being is to kindle their imagination. ஒரு மனிதனுக்கு நீ கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பரிசு என்பது அவனுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை பற்றி சிந்தனை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை கொடுப்பதுன்னு சொல்றார். என்னால் ஒரு பெரிய லெவலில் என் வாழ்க்கை பற்றி யோசிக்க முடியும், அந்த திறமை என்கிட்ட இருக்கு அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்கறதோட ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிவ் ஒரு மனுஷனுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தா, 1000 ரூபா கொடுத்தா, 1 லட்சம் கொடுத்தா நீங்கள் செலவிச்சிருங்க. ஒரு ஐஃபோன் வாங்கினா 1.5 லட்சம் ரூபாய் முடிஞ்சு போச்சு. அதனால தான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, டு நாட் கிவ் அ மேன் அ ஃபிஷ் பட் டீச் அ மேன் ஹவு டு ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவனுக்கு பசிக்குதுன்னா அந்த நேரத்தில் பசிக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன். ஆனால் ஒவ்வொரு முறை பசிக்கும் போது நீங்கள் எங்கே போவீங்க அவனுக்கு சோறு கொடுக்குறது? அப்படின்னா தன்னுடைய பசி, அந்த பசியும் தாண்டிய விஷயத்திற்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பதற்கான திறமைகளை அவனுக்கு கொடு. அதில் ஒரு திறமை தான் இந்த காலையில் நீங்கள் பிக்கப் பண்ணிட்டீங்க, அது உங்கள் சப்ஜெக்ட் சார்ந்த விஷயம். ஆனால் உங்களுடைய சிந்தனைகளுடைய முழு வடிவம், முழு சக்தி உங்களுக்கு தெரியுமான அநேகமாக வாய்ப்புகள் இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி நம்மளுடைய எஜுகேஷனல் சிஸ்டமில், அட்லீஸ்ட் இந்தியன் எஜுகேஷனல் சிஸ்டமில் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ன்ற கான்செப்டுக்கு சிலபஸில் இடமே கிடையாது. நீங்கள் எல்கேஜி, ப்ரீகேஜி, யூகேஜி எங்கே இதை படித்து +2 வந்து காலேஜுக்கு வந்தாலும் படிக்கிற சிலபஸ்ஸு, படிக்கிற டெக்ஸ்ட் புக்ஸு எல்லாமே ப்ரீஃபிக்ஸ்ட். எங்கேயுமே உங்களுடைய சிந்தனையை தூண்டக்கூடிய சப்ஜெக்டாக இருக்கும். ஆனால் சிந்திப்பது எப்படின்னு உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க. என்னை பற்றிய உயரிய சிந்தனைகளை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும், எவ்வளோ பேருக்கு தெரியும் என்னுடைய ஆழ்நிலை மனதின் சக்தியை கொண்டு என்னுடைய எதிர்காலத்தை கம்ப்ளீட்டாக என்னால் மாற்ற முடியும். ஆழ்நிலை மனதுனா என்ன சார் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு மினிமம் 2 ஆக்சஸ் இருக்குது, கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க. கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது உங்களுடைய 5 புலன்களை வைத்து உலகத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம். மூச்சு விடுறது, கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கறது, தொட்டு உணர்வது, நுகர்வது, வாயால் புசிப்பது, இதை போன்ற விஷயங்களை வைத்து 5 பூதங்கள்னு சொல்லலாம். இதை வைத்து நான் உலகத்தை பார்க்கக்கூடியது என் கண் திறந்த நிலையில், முழித்து கொண்டிருக்கும் போது இருக்கும் நிலையில் வரக்கூடிய சிந்தனைகளுக்கு பேர் கான்ஷியஸ் திங்கிங். இந்த கான்ஷியஸ் திங்கிங்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு ஃபில்டர்டு ப்ராசஸ். எப்படி நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கணும், எப்படி நீங்கள் உலகத்தை பார்க்கக்கூடாதுன்றது உங்களுக்கு 2, 3, 4 வயதுக்குள்ளேயே மண்டையில் ஃபுல்லாக இறக்கியாச்சு. உங்களால் மாற்றி யோசிக்க முடியாது நார்மலாக. ஆனால் இந்த சப்கான்ஷியஸ்ன்றது மட்டும் ஃபார்ச்சுனேட்லி உங்களை யார் கான்ஷியஸ் மைண்டை ப்ரோக்ராம் பண்ணாங்களோ சப்கான்ஷியஸ் மைண்டு எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்படாத ஒரு இது மாதிரி, ஸ்லேட்டு மாதிரி, யாருமே எழுதலை. ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எழுதலாம். ஒரு ஒரு பேப்பரை கொடுத்து கலர் கொடுத்து பெயிண்டிங் பண்ணுற மாதிரி எதை வேணால் நீங்கள் வரையலாம். எது வரைந்தாலும் அது உண்மையாக மாறும். அப்படி மாறணும்னு சொன்னால் என்னுடைய ஆழ்நிலை மனதை நான் எப்படி கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும்? ஆழ்நிலை மனதுனா என்ன? எது என்னை இவ்வளோ நாளாக ஆக்குவதற்கு எனக்கு உதவியாக இருக்கிறதோ அதுக்கு பேர் ஆழ்நிலை மனதுன்னு வச்சுக்கலாம். இதில் நீங்கள் போனீங்கன்னா அந்த டைட்டானிக் படம் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் சீனில் ஒரு ஐஸ்பர்கில் இடித்து அந்த கப்பல் கவர்ந்ததாக சொல்லுவாங்க. ஐஸ்பர்க்ன்ற கான்செப்ட் தான் அவங்களுடைய கான்ஷியஸ் சப்கான்ஷியஸை புரிய வைக்கிறதுக்கான ஒரு விஷயம். ஐஸ்பர்க் தத்துவம், பனிமலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் மிதக்கும் போது 5% தண்ணிக்கு மேலே தெரியும், 95% தண்ணி கீழே இருக்கும். அந்த 95% தான் உங்களுடைய ஆழ்நிலை மனது உங்கள் வாழ்க்கையில். ஆனால் நீங்கள் அந்த 5% கான்ஷியஸ் மைண்டை பார்த்து உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. அந்த 95% இதை நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்து இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆழ்நிலை மனது. இந்த ஆழ்நிலை மனது அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காத்தால் எழுந்ததிலிருந்து இரவு நீங்கள் படுக்கும் வரை உங்களுக்கு ஒரு சுமாராக 60,000 to 80,000 எண்ணங்கள் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு.
இந்த 60,000 எண்ணங்கள் இல்லை 80,000 எண்ணங்கள் உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒரு எதிர்கால வாழ்க்கைக்கு உங்களுக்கு கையில் கொடுக்கப்படும் ஒரு விதையை போன்றது. இந்த விதையை நான் எங்கே விதைக்கிறேன், எப்படி விதைக்கிறேன் அப்படின்றத பொறுத்து என்னுடைய எதிர்காலம். இப்போ நான் ஒரு மாமரத்துக்கு விதையை விதைச்சிட்டு அதன் மூலமாக பலாமரம் வரும்னு எதிர்பார்க்க முடியாது. என்னுடைய எண்ணங்கள் எதிர்மறையாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கை நேர்மறையாக இருக்காது. அதாவது என் திங்கிங் நெகட்டிவாக இருந்தால் என்னுடைய எஃபெக்ட் வந்து பாசிட்டிவாக இருக்க முடியாது. அப்படின்னா இந்த 60,000 அல்லது 80,000 எண்ணங்களை என்னுடைய சொத்துக்களாக பாவித்து அந்த எண்ணங்களை விதைகளாக பார்த்து அந்த எண்ணங்களை தினசரி ஒவ்வொரு நொடியும் நான் விழித்திருக்கும் வேளையில் அதை நேர்மறை எண்ணங்களாக விதைக்க நான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பேங்க் கவுண்டரில் நிற்கிறீங்க. இந்த பேங்க் கவுண்டரை நோக்கி நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பணம் போடலாம், இல்லை பணம் எடுக்கலாம், இல்லை ஒன்றுமே பண்ணாமல் திரும்பி வந்துடலாம். இது அப்படியே உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கம்பேர் பண்ணி பாருங்கள். 60,000 எண்ணங்கள் இருக்குது. ஒவ்வொரு எண்ணத்திலையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அழித்து கொள்ளலாம், உங்கள் வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளலாம், உங்கள் வாழ்க்கையை ஒன்றும் பண்ணாமல் அப்படியே போகலாம். பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங், நியூட்ரல் திங்கிங் சொல்லுவாங்க. ஒரு சாதாரணமான மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் வந்ததுன்னா 59,500 எண்ணங்கள் விழலுக்கு இறைத்த நீராக போயிட்டுருக்கு. ஒன்று நியூட்ரலாக இருக்கும், இல்லை நெகட்டிவாக இருக்கும். உங்கள் மைண்டில் ஒரு விஷயத்தை கொடுத்தோன்னே உங்கள் மைண்டில் என்ன ப்ரிடாமினன்ட் தாட் வருதுன்னு வச்சாலே உங்களுடைய திங்கிங் பாசிட்டிவாக நெகட்டிவான்றது தெரிஞ்சிடும். இது நீ செய்யின்னு சொன்னோன்னே மைண்ட், ஐயோ என்னால் முடியுமா, இது கஷ்டமாச்சு, இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லையே, இதை நான் ஒருவேளை பண்ணி நான் ஃபெயில் ஆகிட்டா உலகம் என்னை பற்றி என்ன சொல்லும், இதற்கு உலகம் ஒத்துக்காது, பெரியவங்க ஒத்துக்க மாட்டாங்க, ரிலீஜனில் பர்மிஷன் இல்லை, காலேஜில் பர்மிஷன் இல்லை, இப்படிலாம் நீங்கள் எண்ணக்கூடியவராக இருந்தால் நீங்கள் ப்ரிடாமினண்ட்டாக எதிர்மறை சிந்தனைகளை கொண்டவர்கள். சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒன்றே தான் தெரியும், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே செய்யும். அதற்கு சொந்தமாக செயல்படக்கூடிய திராணியோ திறமையோ கிடையாது. அப்படின்னா இந்த எண்ணம் எனக்கு இன்னைக்கு முதல் முறையாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்சத்தில் என்னுடைய எதிர்காலத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நான் பெரிய பெரிய வெற்றிகளை அடைவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா என்னுடைய எண்ண திறமைகள். என்னுடைய எண்ணத்தை நான் பாசிட்டிவ் திங்கிங்காக மாற்ற என்ன ஆகுன்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய விளைவுகள் 1 வாரம் கழிச்சோ, 1 வருஷம் கழிச்சோ, 2 வருஷம் கழிச்சோ நேர்மறையாக மாற ஆரம்பிக்கும், பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும், முதல்ல என்னுடைய எண்ண சக்தியை நான் என் கையில் எடுத்துக்கணும். இவ்வளோ நாளாக எண்ண சக்திக்கு நான் அடிமையாயிட்டேன். எண்ணம் எப்படி சொல்ல அதன்படி நான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இனிமே நான் சொல்கிறத என் எண்ணம் கேட்கணும். அப்படின்னா நான் எண்ணத்தை என்னுடைய கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படின்னா நான் என்ன பண்ணணும், என்னுடைய எண்ண விதைகள் நான் சொல்லுவதுபடி கேட்க வேண்டும் என்றால் முதலில் எண்ணம் நான் சொல்கிறத கேட்கணும். சின்ன வயசில் நீங்கள் ஸ்கூல்லையோ இல்லை சின்ன வயசில் படிக்கும்போது கையில் கறி பட்டதுன்னா வீட்டில் அம்மா வந்து கெரசின் ஆயில், கெரசின்னு சொல்லுவாங்க, அதை போட்டு க்ளீன் பண்ணுவாங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபாசில் ஃபியூல். இதே மாதிரி உங்களுடைய எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எண்ணங்களே தான் யூஸ் பண்ணணும். விஷத்தால் முறிக்கணும் மருத்துவர்கள்லாம் சொல்லுவாங்க. ஸ்னேக் பாய்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பாய்சன்லேருந்து எடுத்து அதுக்கு ஒரு ஆன்டிடோட்டு டெவலப் பண்ணுவாங்க, வெனம், ஆன்டி வெனம் அந்த மாதிரி. இதே மாதிரி உங்களுடைய எண்ண சக்தியை உங்களிடம் கொடுத்து, இதுக்கு 2 டெக்னிக் இருக்குது. இது என்னன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். முக்கியமாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட்டில் மூலமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணத்தை உங்களுடைய ரெகுலேஷனுக்கு கொண்டு வரதுக்கு உங்களுக்கு ஒரு பயிற்சியை கொடுக்கணும். இந்த பயிற்சிக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷம் மொத்தமாக ஒதுக்கணும். நீங்கள் ஏற்கனவே ரொம்ப டிசிப்ளின் சொன்னதை அப்படியே செய்யக்கூடிய மாணவர்கள் உங்கள் பிரின்சிபல் ரொம்ப பெருமையாக அவங்கள பற்றி சொன்னார். ஆக்சுவலாக மனசுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது ஒரு பாசிட்டிவான இன்புட். சொன்னதை செய்வாங்க, செஞ்சு பார்ப்பாங்க, ரிசல்ட் இல்லைன்னா அதுக்கப்புறம் வேறு விஷயம். 90லிருந்து 100 நாட்கள் உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய வசப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். செஞ்சு பாருங்கள். 90-100 நாள் கழிச்சு என்னுடைய மனசு என் பேச்சு கேட்கலன்னா அப்புறம் அதை நம்ம அப்புறம் பார்த்தோம். அது இன்றைக்கி அதை பற்றி கவலை. அநேகமாக 1 வாரம் 10 நாள் 15 நாள்லேயே உங்களுக்கு மெதுவாக ஒரு கிரிப்பு வந்துடும். சைக்கிள் ஓட்டுற மாதிரி முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்விம்மிங், சைக்கிள், ஸ்போர்ட்ஸ், எந்த ஆக்டிவிட்டி எடுத்தாலும், யோகா பயிற்சி,
முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. போக போக மெதுவாக அது நம்மளுடைய உடல் வளைய ஆரம்பிக்கும் பொழுது, நம்மளுடைய எண்ணங்கள் வளைய ஆரம்பிக்கும் போது, நம்மளுடைய எண்ணப்படி நம்மளுடைய சங்கல்பத்தின்படி என்னுடைய மனது கேட்க ஆரம்பிக்கும். இதற்கு சிம்பிளான டெக்னிக் தியானம். நான் முதலே சொன்ன மாதிரி தியானம் என்பது தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறது. உங்களோட மைண்டுக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறோம். ஒரு தடவை உங்கள் மைண்டு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எதை பற்றி வேணால் தொடர்ச்சியாக யோசிக்க முடியும். ஏன்னா ஒரு புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும், ஒரு புதுசாக வாழ்க்கையில் நான் வெற்றி அடையணும், இந்த விஷயத்தை பற்றி எனக்கு உண்மை தெரியணும். பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் ஒரு பிரச்சனையை பற்றி தியானம் செய்யும்போது அதன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக ஒரு விடையாக கண்டுபிடித்தது தான் நீங்கள் பார்க்குற எல்லா சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ். கோள் சாஸ்திரங்கள், அஸ்ட்ரானமி அதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு டெலஸ்கோப் இல்லாமையே வெறும் அவங்க தியானத்தின் மூலமாக கண்டுபிடித்த விஷயங்கள். கண்ணு அவ்வளோ தூரம் கூட தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உலகம் அண்ட சராங்கள் எப்படி இருக்கும், மில்கிவே கேலக்ஸி எல்லாத்தையும் தியானத்தின் மூலமாக கண்டுபிடித்து மேப் பண்ணது தான் இன்னைக்கு சயின்ஸில் ப்ரூவ் பண்ணக்கூடிய நீங்கள் விஷயங்கள். நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக்னு பண்ண போகிறோம். உங்களுடைய மனதில் ஓய்வு நிலையை கொண்டு வருவதற்கு. அதை கொண்டு வரும் பொழுது உங்களுடைய மனதானது ஒரு இலகிய நிலையை அடையும் பொழுது தியானம் செய்வது என்பது கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அது தேவைப்படாது, இனிஷியலாக தேவைப்படும். இதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் உலகில் வியாபித்திருக்கக்கூடிய இயற்கையானது, தெய்வீக சக்தியானது என்னுடைய இதயத்திலும் ஒளிரூபமாக இருக்கிறது என்ற ஒரு எண்ணத்துடன் ஒரு 10-20 நிமிஷம் உட்காரும். இதை உட்காரும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா, மெதுவாக 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 உங்களுடைய மனது உங்களுடைய பேச்சை கேட்க ஆரம்பிக்கும். அது ஒரு தடவை கேட்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு அடுத்து நான் சொல்லக்கூடிய சில டெக்னிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைண்டு நான் சொல்கிறத வாங்கிக்கணும். 3 டெக்னிக்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். என்னுடைய மனதை என்னுடைய பயிற்சிக்கு கொண்டு வந்து என்னுடைய எதிர்காலத்தை என்னுடைய விருப்பப்படி மாற்றி அமைப்பதற்கு 3 முக்கியமான தகவல்கள், டெக்னிக்ஸ், டூல்ஸ் எப்படி வேணால் எடுத்துக்கணும். முதல் டெக்னிக் பார்த்தீங்கன்னா விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்ல, உருவகப்படுத்தி பார்த்தல். எனக்கு ஒரு வருஷம் கழிச்சு என் கையில் ஒரு 2 வீலர் இருக்கணும். அது ஏதாவது ஒரு ஹை அண்ட் ஸ்போர்ட்ஸ் மாடலோ, இல்லை ஒரு சாதாரண பைக்கோ, இல்லை ஒரு ஸ்கூட்டியோ, இல்லை ஏதோ ஒரு வண்டியோ, இல்லை ஒரு மொபைல் ஃபோனோ. உருவகப்படுத்தி பார்த்தல், விஷுவலைசேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2, 3, 4 முறைகள் ஒரு 5 மணித்துளிகள் கண்ணை மூடிக்கொண்டு அந்த குறிக்கோளை நீங்கள் அடைந்ததாக கற்பனை பண்ணி பார்க்குறேன். கண்ணை மூடிட்டு உட்காரிங்க, என் கையில் இந்த ஃபோன் இருக்கிறத நான் ஃபீல் பண்ணி பார்க்குறேன். எதற்காகனா, இதற்கு பேர் தான் சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. என்னோட ஆழ்நிலை மனதிற்கு எனக்கு இந்த பொருள் தேவை, இந்த விஷயம் தேவை, இந்த அனுபவம் தேவை அப்படின்றதெல்லாம் வலியுறுத்தி மீண்டும் 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 சொல்லும் பொழுது ஒரு இடத்துல உங்களுடைய ஆழ்நிலை மனது உங்களுடைய வேலைக்காரன்றதை மறந்துடுறேன். அது எஜமான் கேட்குறாரு, ஐயா கேட்குறாரு, நான் அதை செய்யணும். ஆழ்நிலை மனதுக்கு முடியாதுன்ற ஒரு நிலை கிடையாது. அது கான்ஷியஸ் மைண்டுக்கு மட்டும்தான் உண்டு. அது மெதுவாக நீங்கள் நினைக்கிற காலகட்டத்தில் நடக்கலைன்னா கூட ஒரு தள்ளி ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது உண்மையாக மாறும். இது முதல் டெக்னிக். கூகுளில் போய் தேடி பாருங்கள், ஹவு டு விஷுவலைஸ் டெக்னிக் கான்செப்டில் யூடியூப்பில் எக்கச்சக்கமாக இருக்குது. நான் அதனால் அதை டீட்டெயில்டாக போக விரும்பல. இரண்டாவது செல்ஃப் டாக், இல்லை சுய பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் இல்லையோ நம்மளுடைய தலைக்குள்ள ஒரு இன்டர்னல் டயலாக் நடந்துகிட்டே இருக்குது. உள்ளே நடந்துகிட்டே நம்ம பேசிகிட்டே இருக்கோம், தெரியாமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த பேச்சு எப்படி இருக்குன்னு இன்வேரியபிளி பார்த்தீங்கன்னா, என்னால் முடியாது, நான் பெரிய பணக்காரர் இல்லை, எங்கள் வீட்டில் இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் எங்கள் சமுதாயத்தில் செஞ்சதில்லை, எங்கள் ஜாதியில் செஞ்சதில்லை, எங்கள் மதத்தில் செஞ்சதில்லை, இந்தியர்களால் முடியாது, இந்தியா எப்படி வல்லரசு ஆகும், இந்தியர்கள் எப்படி சாதிக்க முடியும், இந்தியர்கள் எப்படி ஒலிம்பிக் கோல்டு வாழ முடியும். இப்படி நீங்கள் உங்களுக்கே பேச 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 நீங்கள் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் மோடுக்கு போய்டுவீங்க. முடியாது, ஆமாம் முடியாது. 2 பேர் பேசுவீங்க, அவரும் நீங்கள் சொல்கிறது ஆமான்னு வேறு. 2 ஃபெயிலியர் கேஸும் தனக்கு தானே பேசி மனசுக்குள்ளே ஒரு ஒப்புமையை கொண்டு என்னால் முடியாதுன்னு இறங்கிடுவீங்க. இந்த செல்ஃப் டயலாக் இல்லை இன்டர்னல் டயலாக், இந்த செல்ஃப் டாக்கை நீங்கள் மாற்ற ஆரம்பிக்கணும். இது என்ன வேணும்னா ஸ்கிரிப்ட் எழுதுறது. பாசிட்டிவாக ஒரு 10 விஷயங்கள் எழுதி அதையே படிக்க ஆரம்பிக்கும். எப்படி செல்ஃப் டாக் எழுதுறேன்னு நான் புக்கு எழுதி 2006 பப்ளிஷ் ஆச்சு. என்னுடைய 6வது அல்லது 7வது பதிப்பு. மொத்தம் நான் 13 புக்கு எழுதி நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கலாம், கூகுளில் பார்க்கலாம். ரைட் அ செல்ஃப் டாக் ஸ்கிரிப்ட். இன்றைக்கி ஏஐ வந்துடுச்சு, சாட் ஜிபிடி வந்தாச்சு. ஸ்கிரிப்ட் எழுதுங்க. என்னுடைய பரீட்சையில் நான் சக்ஸஸ் ஆகணும்,
எனக்கு இது ஒரு 10 லைனில் செல்ஃப் டாக் ஸ்கிரிப்ட் எனக்கு வேணும்னு சொல்லி ஏஐயில் கொடுங்க, 2 நிமிஷத்தில் கை வரும். அந்த ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணி உங்களுக்குள்ளேயே மெதுவாக பேச ஆரம்பிங்க. மெதுவாக என்ன ஆகும்னா, உங்கள் மனதில் ஓடக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் குறைய நேர்மறை எண்ணங்கள் ஜாஸ்தியாக உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி உங்களுக்கு வரக்கூடிய நம்பிக்கையானது பல மடங்கு உயரும். அந்த நம்பிக்கையை செயலாக மாறும், இந்த செயல் உண்மையாக மாறும். 3வது விஷயம், எங்களுடைய தியானத்தில் நாங்கள் சொன்ன மாதிரி கார்த்தால தியானம்னு ஒன்று இருக்குது. அது எப்படி பண்ணணுன்றது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். 2வது பார்த்தீங்கன்னா சுத்திகரிப்புன்னு ஒன்று இருக்குது. எனது அன்றாட நிகழ்வுகளில் என்னுடைய உணர்வுகளில் வரக்கூடிய பதிவுகளை அன்றாடம் அன்றன்றே சாயங்காலம் அதை என்னுடைய சிஸ்டம்லேருந்து க்ளீன் பண்ணும். இப்போ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்க, ஃபைல்ஸ் டெலீட் பண்ணிங்கன்னா ட்ராஷ் கேனில் போய் உட்காரும். ட்ராஷ் கேன்லேருந்து டெலீட் பண்ணிங்கன்னா வெளியில் போய் அந்த இடம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கிறது. இதை போன்று உங்களுடைய உணர்வுகளின் தாக்கங்கள் உங்களுடைய இதயங்களில் உங்களுடைய அனாட்டமியில் போய் உட்கார்றத அன்னைக்கு க்ளீன் பண்ணுங்க. ஷட்டில் எப்படி அசிங்கமானா அன்றைக்கி சாயங்காலம் தோச்சு போடுறோம், அதே மாதிரி என்னுடைய மனதில் படியக்கூடிய மாசுக்களை நான் மெதுவாக அன்றன்றே நீக்கி விடுகிறேன். முக்கியமாக நான் சொன்ன 3வது டெக்னிக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்னொரு விஷயம் சொல்லிக் கொடுப்போம். இந்த செஷன் 3வது நாள் நடக்கும் பொழுது பெட் டைம் ப்ரேயர்னு ஒன்று சொல்லிக் கொடுப்போம். இந்த ப்ரேயர்ன்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களையும் உங்களுடைய கர்த்தாவையும் ஆழ்நிலை மனதின் மூலமாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். உங்களுடைய கர்த்தா கடவுள் உங்களுக்கு யாருன்னு தோணுதோ, உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரோ அவங்களோட நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி கனெக்ட் பண்ணிக்க போறீங்க. கனெக்ட் பண்ணும் பொழுது உங்களுடைய ஆழ்நிலை மனதுக்கு சில கமாண்ட்ஸை கொடுப்பீங்க. அந்த கமாண்ட்ஸ் ப்ரேயராக கூட இருக்கலாம். எனக்கு இது வேணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, இது நடந்தால் நல்லாயிருக்கும், ஹெல்ப் பண்ணுங்க. திரும்பி திரும்பி அதை ப்ரேயராக போடும் பொழுது நீங்கள் தூக்கத்தில் இருக்கும்பொழுது உங்களோட ஆழ்நிலை மனது 100% ஃபுல் டைம் ஒர்க் பண்ணது ஞாபகம் வச்சு. ஆழ்நிலை மனதுக்கு ரெஸ்ட்ன்றது கிடையாது, கான்ஷியஸ் மைண்டுக்கு ரெஸ்ட் இருக்குது. மெதுவாக உங்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஸ்லீப்புக்கு போகும்போது ஹார்ட்டை தவிர உங்களுடைய கான்ஷியஸ் திங்கிங் ஆனது மெதுவாக வித்தின் 15, 20, 30 மினிட்ஸ் நீங்கள் ரேபிட் ஐ மூமெண்ட் ரெம் ஸ்லீப்லேருந்து ஹையர் லெவல்ஸ் ஆஃப் ஸ்லீப்புக்கு போய் டெல்டாலாம் தாண்டும் பொழுது உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட் ஆனது சைலண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒர்க் ஆகும். இது 3த்தையும் உங்களுடைய டெக்னிக்கில் நீங்கள் தினசரி கொண்டு வாங்க. தியானத்தை ஒரு பகுதியாக கொண்டு வாங்க, விஷுவலைசேஷன் ஒரு பகுதியாக கொண்டு வாங்க, சுத்திகரிப்பை ஒரு பகுதியாக கொண்டு வாங்க, செல்ஃப் டாக் ஒரு பகுதியாக கொண்டு வாங்க. இரவு நிலை பிரார்த்தனையின் மூலமாக ஆழ்நிலை மனதுக்கு நான் கேட்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு 45-50 நிமிஷம். என்னுடைய வாழ்க்கை இன்று ஒரு பகுதி தான் நான் வாழ்கிறேன். 99 பகுதியை நோக்கி நான் போவதற்கு நான் அடிஷ்னலாக 40-50 நிமிஷம் ஒதுக்குவதற்கு தயாராக இருக்கிறேன். நான் தயாராக இருக்கேன்னு சொன்னீங்கன்னா டீலா நோ டீலா, டீலா நோ டீலான்னு சத்தமே கேட்க, டீலா நோ டீலா. வெரி குட். அதுலேயும் பாருங்கள், ராஜா கதை திரும்பி சொல்லணும் போல இருக்குது. நிறைய பேர் வெறும் தண்ணியோடு சுற்றிட்டு இருக்கீங்க, பால் வரமாட்டேங்குது. பரவாயில்ல, பால் வச்சுருக்கிறவங்க தண்ணி கொண்டு வந்துருக்கணும் சொல்லுங்கள். இதை பார்ப்பா, நான் பால் கொடுக்குறேன், ஒன்று நீ தண்ணியை நீ தனியாக போய் வெளியில் விடு, இல்லை இதில் விட்டு கெடுக்காதுன்னு சொல்லுங்கள். உங்களுடைய எதிர்காலத்தில் இப்பொழுது நீங்கள் 1% வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பது மேலும் பல மடங்கு பெருகி பாக்கி இருக்கிற 99% மிக சீக்கிரமே வெற்றி பெற்று அதை அடைய வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையுடன் வாழ்த்துக்களுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.